Hi babes, welcome back to my channel Drama Lover Shifa. Yesterday episode 10 இதுதான் லாஸ்ட் எபிசோட். போன எபிசோட் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல வீடியோ இருக்கும் பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட் எபிசோட் எங்க கம்ப்ளீட் ஆச்சோ அங்கே இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. கெல்வின் வியர் கிட்ட உண்மையை சொல்றதுக்கு வரான். அப்ப வியருக்கு ஏதோ ஒரு கால் வருது இல்ல, அந்த கால் யார் பண்ணியிருக்காங்கன்னா லலினும் நானா தான் பண்ணியிருக்காங்க. நானா அவ ஷூட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ எங்க வியர் வந்து நானா செத்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் போல. அதனால தான் அவங்க கால் பண்ணி எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்ல வியருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. சரி, உன்னை யார் ஷூட் பண்ணா, எப்படி இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு கேட்க, யாரு, எல்லாம் அந்த லிக்விட் பண்ணதுதான் அப்படின்னு நானா கோவமா சொல்றான். அந்த லிக்விட நான் சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு அவ ரொம்ப கோவமா சொல்ல, விடு விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லலின் அவளை சமாதானப்படுத்துறா. அப்புறம் அவங்க 2 பேர் பேசிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப லலினுக்கு போலீஸ் கால் பண்றாங்க. போலீஸ் எதுக்கு கால் பண்றாங்க, அவ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன நடந்துச்சுன்னா லிக்கிட் இறந்துட்டான். அதாவது லலினுடைய அப்பா இறந்துட்டான். அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. காருக்குள்ள அவன் செத்து கிடக்குறான். இத பார்க்கும்போது எங்களுக்கு சூசைட் மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பாவோட ஃபேஸ் பார்த்ததுமே அவ ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறான். என்னதான் அவங்க அப்பா அவளுக்கு பிடிக்கலனாலும் அப்பா இறந்துடணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நாங்களே பார்த்துக்கலாம். நீங்க இந்த நிலைமையில எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க கேட்க, இல்ல பரவாயில்ல எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு லலின் சொல்றான். அங்க வியரும் கெல்வினும் கூட வந்திருக்காங்க. லவிது ரொம்ப கில்ட்டியா உட்கார்ந்திருக்கான். ஏன்னா அவன் தானே வியருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணான். ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிறான், இதெல்லாம் நடந்ததாலதான் இப்ப அப்பா சூசைட் பண்ணிட்டார் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறான். அப்ப அவனை பாக்குறதுக்கு லலினு, நானா, வியரு, கெல்வி 4 பேர் வந்திருக்காங்க. ஆனா அவன் கோச்சுக்கிட்டு கதவை திறக்க மாட்றான். அப்ப வியரும் கூப்பிட்டு பாக்குறான். நானும் வந்திருக்கேன், கொஞ்சம் வெளியில வா பேசணும் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அவங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு அவன் ரொம்ப கோவமா சொல்றான். நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கடா, இதுதான் உண்மை அப்படின்னு அவங்க பேச வராங்க. என்ன உண்மை? நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன யூஸ் பண்ணீங்க, அதுதான் உண்மை. இப்ப உங்களாலதான் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு அவன் ரொம்ப கோவமா திட்டுறான். அப்ப அவங்க என்னதான் பேசி ட்ரை பண்ணி பார்த்தாலும் லவிதுடைய கோவம் போகிற மாதிரி இல்ல. சரி, அவனே கொஞ்ச நேரம் கழிச்சு சமாதானம் ஆயிடுவான், வாங்க இங்க இருந்து போலாம் அப்படின்னு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப கெல்வினுக்கு ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது. அங்க போர்ட் மீட்டிங் நடத்த போறாங்க. ஏன்னா இப்ப நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல. அந்த போர்ட் மீட்டிங்க்கு கெல்வினு கூட வியரையும் கூட்டிட்டு வரான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் கெல்வினை பார்த்ததுமே, என்ன ஜெயில்ல இருந்து வெளியில வந்துட்டீங்களா அப்படின்னு ரொம்ப நக்கலா கேக்குறாங்க. வந்தது மட்டும் இல்லாம இவனை வேற கூட கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே இவன் தானே அப்படின்னு வியரை பார்த்து சொல்றாங்க. ஆனா கெல்வின் அதுக்கெல்லாம் என்ன எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. அவன் பாட்டுக்கு சேர்ல உட்காந்துட்டு, ஆமா நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன் தான், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு தெரியாம என் பின்னாடி உங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு தெரியாம நீங்க போர்ட் மீட்டிங் வச்சு அடுத்து யாரு பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்லாம் பேசி வச்சிருந்தீங்கல்ல அப்படின்னு கேக்குறான். அவங்க எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்ப ஒரு ஆன்ட்டி சொல்றாங்க, வேற நாங்க என்ன பண்றது, திடீர்னு நீ ஜெயிலுக்கு போயிட்ட, இந்த கம்பெனி என்ன பண்றது? இந்த கம்பெனி வெறும் நீ நடத்துறது மட்டும் கிடையாது. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்ப கெல்வின் பேசி அவங்கள சமாதானப்படுத்துறான். எந்த இடத்துல லாஸ் ஆச்சோ அது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி நம்ம இந்த பிசினஸ்ல கூட நம்ம விபிஜி குரூப் தானே சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்ப வியரும் வந்து பேசுறான். எங்களால நடந்த எல்லா அந்த இழப்புக்கும் நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்க சொன்ன டைமை விட முன்னாடியே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அப்படி பண்றதால நமக்கு 10% எக்ஸ்ட்ரா லாபம் வரும் அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாருக்குமே அவன் சொன்ன ஐடியா பிடிச்சிருக்குது. எல்லாருமே இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. இங்க லவிது அவனோட ரூம்ல இன்னும் கோவமா தான் உட்காந்துருக்கான். அப்ப அவனுக்கு யாரோ கால் பண்றாங்க. கால் பண்ணி, எல்லாருமே சேர்ந்து உன்னை ஏமாத்திட்டாங்கல்ல, ஆனா உண்மை என்னன்னு சொல்லி நான் சொல்றேன், இங்க வா, உங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க. லவிது அங்க இருந்து கிளம்புறான் போறதுக்கு. ஆனா கதவு வழியா போகாம பின்னாடி வழியா போறான். அப்புறம் வீரும் கேள்வினையும் உட்காந்து ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீ நல்லபடியா அங்க பேசி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்ல, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கெல்வினுக்கு ஞாபகம் வருது. வியர்கிட்ட உண்மையை சொல்லணும்ல, அவன் தலையில இருக்க தழும்ப பத்தி. அவன் சொல்ல வரான். அப்பன்னு பார்த்து கரெக்டா வியருக்கு கால் வந்துடுது. லவித் தான் கால் பண்ணியிருக்கான். அவன் அட்டன் பண்ணி பேச, அவனை எங்கேயோ வர சொல்றான் லவித். லவித் நல்லா பேசுனது வியர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அப்ப அவன் ரொம்ப ஹாப்பியா லவிதை பாக்குறதுக்கு அங்க இருந்து கிளம்புறான். சரி நான் போறேன். ஃபர்ஸ்ட் கெல்வின் கூட வரேன்னு தான் சொல்றான். இல்ல நான் தனியா போறேன், நீ போய் அங்க வேலையை பாரு, அங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வியர் கிளம்பி போறான். லவித் சொன்ன இடத்துக்கு வியர் வரான். ஆனா லவிதோடைய லுக்கே சரியில்ல. பார்த்தா அங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவங்க கையில கன் எல்லாம் இருக்குது. அவங்க வந்து வியரை பிடிச்சுக்கிறாங்க. வியருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது இங்க அப்படின்னு அவன் பார்க்கறான். அவனை பிடிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. பார்த்தா அங்க கென்னு வரான்.
அப்ப வியருக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. லவித் இவங்க பேச்செல்லாம் கேட்காத. இவங்க எல்லாரும் உன்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க என்ன யூஸ் பண்ணல. நீ தான் என்ன யூஸ் பண்ண. என்ன யூஸ் பண்ணி எங்க அப்பாவோட சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சுட்டு, எங்க அப்பாவே இப்ப சாகடிச்சிட்டல்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நம்பாத அப்படின்னு வியர் சொல்றான். அப்ப அங்க கென்னு வந்துடுறான். கென்ன பார்த்ததும் வியர்க்கு செம்ம கோவம் வருது. அவன் திட்ட, கென்னு திரும்பி அவன செம்மையா போட்டு அடிச்சிடுறான். அவன் அடிக்கிறத பார்க்கும்போது லவித்க்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன அவன் இந்த மாரி பிஹேவ் பண்றான் அப்படின்னு அவனுக்கே ஆச்சரியமா இருக்குது. அப்ப கென்னு உடனே வியர ஃபோட்டோ எடுத்து, "இப்ப பாரு உன்னோட இந்த ஃபோட்டோவ பார்த்து கெல்வின் என்ன ஆக போறான்னா" அப்படின்னுட்டு கெல்வின்க்கு கால் பண்ண போறான். கெல்வின் இங்க போர்ட் மீட்டிங்ல உட்கார்ந்திருக்கான் சைன் பண்றதுக்காக. அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு வியரும் வரணும். ஆனா வியர் இன்னும் வரல. "என்ன எல்லாரும் சைன் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்கறாங்க. கெல்வின் சரி சைன் பண்ணலாம் அப்படின்னு சைன் பண்ண போறாங்க. அப்ப கரெக்ட்டா கெல்வின்க்கு கால் வருது. "ஒரு நிமிஷம் இது இருங்க. இது ரொம்ப முக்கியமான கால். நான் அட்டெண்ட் பண்ணணும்" அப்படின்னு தனியா வந்து பேசுறான். வியரோட நம்பர்ல இருந்து தான் கால் வந்திருக்குது. ஆனா அட்டெண்ட் பண்ணதுமே பேசினது கென்னு. கென்னோட குரல கேட்டதுமே எனக்கு புரிஞ்சு போயிடுது. ஏதோ தப்பா இருக்குதுன்னு. "என்ன தம்பி நல்லா இருக்கியா?" அப்படின்னு அவன் ரொம்ப நக்கலா பேசுறான். இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தாகணும். என்ன வரலன்னா என்ன நடக்கும்னு சொல்லி உனக்கே தெரியும். நான் அனுப்பியிருக்க ஃபோட்டோ பாரு அப்படின்னு ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறான். அதுல அவங்க வியர அடிச்சு எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அத பார்த்ததுமே கெல்வின்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவன் அந்த போர்ட் மீட்டிங் விட்டுட்டு கிளம்பி போக போறான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம், "எங்க போறீங்க? நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறோம். இப்படி இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க" அப்படின்னு கேட்க, "சாரி ஆனா என்னால இப்ப இங்க இருக்க முடியாது. நான் உடனே கிளம்பணும்" அப்படின்னு சொல்ல, அந்த ஆன்டி எந்திரிச்சு, "எங்களோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இப்ப மட்டும் நீங்க இருந்து போயிட்ட அந்த கம்பெனியே அவன் கையில இருந்து போயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கெல்வின் கம்பெனிய விட வியர தான் முக்கியமா நினைக்கிறான். உடனே அவன் வியர பார்க்கறதுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதே நேரம் இங்க லலினும் நானாவும் லவித் இருந்த ரூமோட கதவ தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் கதவ தொறக்கிற மாதிரி இல்ல, குரலும் குடுக்கல. அப்ப அவ கதவ ஓப்பன் பண்ணி பார்த்தா கதவு ஓப்பனா தான் இருக்குது. உள்ள போய் பார்க்கும்போது அங்க லவித காணோம். ஜன்னல் ஓப்பன் ஆயிருக்குது. அப்ப அவன் ஜன்னல் தொறந்துட்டு எங்கேயோ போயிருக்கான்னு லலினுக்கு புரியுது. அப்ப அவளுக்கு கெல்வின் கிட்ட இருந்து கால் வருது. வியர கென்னு பிடிச்சு வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு லவிதும் அங்கதான் இருக்கான் போல. நீ போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு கெல்வின் சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கான். அப்புறம் அவங்க வர சொன்ன இடத்துக்கு கெல்வின் வந்துடுறான். கெல்வின் வந்ததுமே அந்த கென்னு கெல்வினையும் மிரட்டுறான். அப்ப கெல்வின், "உனக்கு என்ன பிரச்சனை? நான் தானே. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். என்ன கொலை பண்ணு, என்ன வேணா பண்ணு. ஆனா வியர விட்டுடு" அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த கென்னுக்கு ஒரே நக்கலா இருக்குது. அடேங்கப்பா! என்ன லவ் உங்க 2 பேருக்குள்ளயும். ஆனா இப்ப உங்க 2 பேரோட லவ் என்ன ஆகப் போகுதுன்னு பாரு. ஆனா நீ என்ன வேணா பண்ணுவேன்னு சொன்னேல்ல. என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, ஆனா கெல்வின் கேட்காம சும்மா நின்னுட்டு இருக்கான். "கேளுடா, கேளுடா" அப்படின்னு சொல்ல கெல்வின் கால்ல விழ மாட்றான். அப்ப அவன் கால்ல ஒரு உத குடுக்க கெல்வின் கீழ விழுந்துடுறான். "அவன கட்டி போடுங்க" அப்படின்னு சொல்றான். கெல்வின்க்கு செம்ம கடுப்பாகுது. "உனக்காக நான் பாரு நெறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன்டா" அப்படின்னு கென்னு சொல்றான். அப்ப லவித்க்கு ஒரு மாதிரி இருக்குது. "என்னடா இது இப்படி நடக்குதே இங்க" அப்படின்னு. அப்ப கென் அவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, "உன்கிட்ட சொல்லி பாஸ்புக்க பொய் சொல்லி திருடி கொண்டு வர சொன்னால வியரு. அது எல்லாமே உங்க அப்பாவ கொல்றதுக்காகத்தான். உங்க அப்பாவ பத்தின தப்பான நியூஸ் பரப்ப விட்டு உங்க அப்பாவ கொலை பண்ணதும் அந்த வியர் தான்" அப்படின்னு சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் அத வந்து லவித் நம்ப மாட்றான். ஆனா அங்க போர்ட் மீட்டிங்ல கெல்வினும் வியரும் ஒண்ணா நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோவ காமிச்சு, "பாரு உன்ன ஏமாத்திட்டு அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. உங்க அப்பாவ கொன்னோனே நீ அவ்ளோ ஈஸியா சும்மா விட்டுட போறியா?" அப்படின்னு கேட்க, லவித்க்கு அப்பதான் ரொம்ப கோவம் வந்து அவன் கென்னுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் போல. அடுத்த சீன்ல வியரு, கெல்வின் 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்காங்க. 2 பேர் கழுத்துலயுமே சங்கிலி கட்டி இருக்குது. அப்ப முன்னாடி லவித் நின்னுட்டு இருக்கான். கெல்வின் லவித பிடிச்சு, "ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா தப்பு பண்ணதெல்லாம் நான் தானே. தயவு செஞ்சு வியர விட்டுடு" அப்படின்னு சொல்ல, ஆனா வியருக்கு புரியுது. "கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு கெல்வின். நீ என்ன சொன்னாலும் அவன் உன் பேச்ச கேட்க போறதில்ல" அப்படின்னு சொல்றான். அவங்க சொன்ன மாரியே லவிதும் அவங்க சொல்றது எதையுமே நம்ப மாட்றான். "ப்ளீஸ் நான் சொல்றத கேளு" அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க, "கொஞ்ச நேரம் சும்மா இரு" அப்படின்னு வியர் மறுபடியும் சொல்றான். அப்ப லவித் சொல்றான், "நீங்க 2 பேரும் என்னடா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இது எல்லாமே பண்ணீங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு காரணமே நீங்க தான்" அப்படின்னு சொல்ல, "இல்ல அந்த கென்னு உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கான்" அப்படின்னு கெல்வின் சொல்றான். அப்ப லவித் கேட்கிறான், "இந்த கெல்வின் உன்ன எவ்ளோ டார்ச்சர் பண்ணான். ஆனா என்ன விட இப்ப இவன் தான் உனக்கு முக்கியமா போயிட்டானா" அப்படின்னு வியர் கிட்ட கேட்கிறான். அப்ப கென் அங்க வந்துடுறான். வந்துட்டு, "இப்ப உங்க 2 பேரையும் நான் என்ன பண்ண போறேன் பாரு. நீ நின்னு வேடிக்கை பாரு" அப்படின்னு சொல்ல, ஆனா லவித்க்கு அதெல்லாம் வேடிக்கை பார்க்க பிடிக்கல போல. "நீ என்னமோ பண்ணிட்டு போ. நான் இங்கிருந்து போறேன்" அப்படின்னு லவித் அங்கிருந்து போயிடுறான். அப்ப கென் அங்க வந்துட்டு, "உங்க 2 பேரோட லவ் ரொம்ப ஓவரா இருந்துச்சுல்ல. இப்ப யாரு யார எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு பார்க்கலாம்" அப்படின்னுட்டு, "உங்க 2 பேர் கழுத்துலயும் கட்டியிருக்க சங்கிலி ஜாயின் ஆன சங்கிலி. இதோ உங்களுக்கான சாவி இங்க வச்சிருக்கேன். அந்த சாவிய யார் வந்து எடுக்குறீங்களோ, உங்களுக்கு அந்த சாவி கிடைக்கும். ஆனா, நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சாலும், அந்த இன்னொருத்தவனுக்கு கழுத்து நெரிக்கும். சோ நீ முன்னாடி இந்த சாவி எடுக்கணும்னா, இன்னொருத்தவன் கழுத்து நெரிச்சு சாகணும். சோ யாருக்கு யார் மேல எவ்ளோ லவ் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சு போயிடும்" அப்படின்னு அந்த அந்த கென்னு ரொம்ப நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப கெல்வின் சொல்றான், "இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. ப்ளீஸ் என்ன வேணா பண்ணிக்கோ. என்ன கொலை கூட பண்ணிக்கோ. ஆனா தயவு செஞ்சு வியர விட்டுடு. ப்ளீஸ்" அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான்.
ஆனா கென்னுக்கு அதெல்லாம் கேட்க சிரிப்பா தான் வருது. அப்ப வீர சொல்றான், "ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை? கெல்வின் உன்னோட தம்பி தானே! உன் தம்பிய நீ ஏன் இந்த மாரி பண்ற?" அப்படின்னு கேட்க, "தம்பியா? எங்க 2 பேருக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு உனக்கு தெரியாதுல்ல? என்னதான் எங்க அம்மா வந்து செகண்ட் ஒய்ஃபா இருந்திருந்தாலும், என்னை எப்பயுமே நிழல்லயே வச்சு வளர்த்தாங்க" அப்படின்னு சொல்றான். அப்ப, "ஏன்டா உங்க அப்பா உன் மேல தான்டா ரொம்ப பாசமா இருந்தாரு. அவன ஒரு பையனா கூட மதிக்கலையா?" அப்படின்னு சொல்ல, "நீ அத பத்தியெல்லாம் பேசாத. உங்க அப்பாலாம் உன்ன ரொம்ப பாசமா வளர்த்திருப்பார்ல. ஆனா எங்க அப்பா அந்த மாதிரி கிடையாது. எங்க அப்பா என்ன எப்படி வளர்த்தார்ன்னு எனக்கு தானே தெரியும்" அப்படின்னுட்டு, "சரி, சரி பேசினதெல்லாம் போதும். இப்ப உங்க 2 பேரும் என்ன பண்ற பாரு" அப்படின்னு 2 சங்கிலி அவன் கையில வச்சிருக்கான். அத 2யும் பிடிச்சு இழுக்குறான். ஒண்ண பிடிச்சு இழுக்கும்போது, அது வீரோட கழுத்த நெரிக்குது. இன்னொன்னு பிடிச்சு இழுத்தா, அது அந்த கெல்வினோட கழுத்த பிடிச்சு நெரிக்குது. அவங்க 2 பேரும் கஷ்டப்படுறத பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப லவீத் அங்கருந்து வெளியில வரான். அப்ப அங்க இருக்கிற இடத்த ஃபுல்லா போலீஸ் ரவுண்ட் அப் பண்றாங்க. அது லவீத்க்கு தெரியுது. அந்த போலீஸ் கூடவே லலின், நானா அவங்களும் வந்திருக்காங்க. லலின்னு தூரத்துல இருந்து லவீத பாத்துடுறான். "இதோ அவன் தான் என்னோட தம்பி" அப்படின்னு காமிக்கிறான். லலின் உள்ள போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவங்க விட மாட்றாங்க போலீஸுங்க. "இங்கேயே இருங்க. இப்ப நீங்க உள்ள போக்கூடாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நானா சும்மா இல்லாம, "நான் பின்னாடி வழியா போய் வியர காப்பாத்த ட்ரை பண்றேன்" அப்படின்னு போறான். ஆனா லலின் வேணான்னு சொல்ல, "ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. நான் இப்ப கண்டிப்பா போயே ஆகணும் வியருக்காக" அப்படின்னு அவ லலின் கிட்ட பேசிட்டு அங்க உள்ள போறா. அப்ப இங்க மறுபடியும் அவன் ரொம்ப ஓவரா 2 பேரையும் கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப கெல்வின் சொல்றான், "நான் தானே எல்லா தப்பும் பண்ணேன். ப்ளீஸ் ஆல்ரெடி வியரு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் லலித்த இழந்துட்டான். இப்ப அவன் இவ்ளோ கஷ்டப்பட வேணாம்" அப்படின்னு சொல்ல, அப்ப கென்னு சொல்றான், "சொன்ன மாரி லலித்த மறந்துட்டேன்ல. லலித் எனக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமா ஹெல்ப்பா இருந்தது நீதான்" அப்படின்னு கெல்வின பார்த்து சொல்றான். கெல்வின்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆள வச்சு கென் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அப்ப கிங் குரூப்க்கு லலித் வந்து போனது அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அவன் அவங்களோட ஆளுங்கள விட்டு லலித்த கூப்பிட்டு வர சொல்லியிருக்கான். அவங்களே இவன பிடிச்சுட்டு வந்துடுறாங்க. "நீ எதுக்காக கிங் குரூப்குள்ள போன? உனக்கு என்ன விஷயம் தெரியும் சொல்லு" அப்படின்னு கேட்க, ஆனா லலித் அவன்கிட்ட சொல்ல மாட்றான். "என்னடா ரொம்ப ஓவரா விசுவாசமான நாய் மாரி பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு கென் லலித்த பார்த்து சொல்ல, லலித்க்கு கோவம் வருது. "நான் ஒண்ணும் நாய் இல்லடா, நீ தான் நாயி. வேர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்க அப்பா தான் உன்ன நாய் மாரி வளர்த்து வச்சிருக்காரு" அப்படி இப்படின்னு சொல்லி லலித் கென்ன பார்த்து செம்மையா திட்டுறான். அப்ப கென்னுக்கு செம்ம கடுப்பாயிடும். அவன் கையில வச்சிருந்த கோடாரி எடுத்து அவன் மண்டையிலேயே போட்டுடுறான். அங்கேயே லலித் இறந்துடுறான். இங்க கென்னு கூட இருந்த அடியாளுங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. "என்ன இவன் இப்படி டக்குன்னு கொன்னுட்டானே" அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம், லலித்தோடைய பாக்கெட்ல ஒரு பென்ட்ரைவ் இருந்துச்சு அப்படின்னு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அந்த பென்ட்ரைவ் அவன் போட்டு பார்க்கும்போது தான், கெல்வின்னு வியர்க்கு தெரியாம அவன் எடுத்த வீடியோஸ் எல்லாம் அதுல இருக்குது. அத பார்த்த கென்னு செம்ம ஹாப்பி ஆயிடுறான். "பரவால்ல என் தம்பி நல்ல வேல தான் பார்த்துருக்கான்" அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். இதெல்லாம் இப்ப அவன் சொல்ல, "ஏன்டா நீ தான் லலித்த கொன்னியா?" அப்படின்னு வீர் ரொம்ப கோவமா கத்துறான். ஆக்சுவலா நான் அவன கொல்லணும்ன்றது என் பிளான் கிடையாது. ஆனா அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது கெல்வின் தான் அப்படின்னு சொல்ல, கெல்வின்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா நின்னுகிட்டு இருக்கான். இதுல இன்னும் கொஞ்சம் ஃபன்னுக்காக உங்களுக்காக நான் ஒரு பிரசன்ட் வச்சிருக்கேன் தெரியுமா? உங்க 2 பேருக்கும் நான் 30 மினிட்ஸ் குடுக்குறேன். அதுக்குள்ள உங்களால முடிஞ்சா இங்கருந்து தப்பிச்சுடுங்க. இல்லன்னா நான் இங்க பாம் வச்சிருக்கேன். அது 30 மினிட்ஸ்ல வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க லவித் ஓடி வந்து போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். உடனே கெல்வின் லவித கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக போறான். ஆனா எஸ்கேப் ஆகுறதுக்கு முன்னாடி கூட அங்க அவங்க வச்சிருக்காங்கல்ல பாம், அந்த பாம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் போறான். இன்னும் 30 மினிட்ஸ்ல அந்த பாம் வெடிச்சிடும். லவித்க்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனா இருந்தாலும் அவன் கென்னுக்கு ஹெல்ப் பண்ற மாரி அவன் கூடயே தான் இருக்கான். இப்ப அந்த கென்னும் லவிதும் வெளியில வராங்க. ஆனா சுத்திலும் போலீஸ் அவங்கள ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல நானாவும் இன்னொரு பக்கத்துல இருந்து அந்த பில்டிங்குள்ள வந்துகிட்டு தான் இருக்கான். அப்ப கென்ன பார்த்து சரண்டர் ஆயிடுங்க. இல்லன்னா நாங்க ஷூட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்ல, சரண்டரா? நான் எதுக்கு சரண்டர் ஆக போறேன்? எனக்கு ஒரு கார் வேணும். அந்த கார் கூட எனக்கு 500 மில்லியன் கேஷ் வேணும். அப்பதான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். இல்லன்னா இந்த இடத்தையே நான் வெடிக்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்ல, அப்ப லலின் அங்க ஓடி வரா. லலின் அவங்க உள்ள விட மாட்றாங்க. லலின் கென்ன பார்த்து, "ஏன்டா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்ல, "ஓ! நீயா? நீ லிக்கித்தோடைய பொண்ணுன்ற ஒரே ஒரு காரணத்தால தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லன்னா நான் உன்ன கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, அப்புறம் லலின்னு அவனுடைய தம்பி லவித பார்த்து, "நீ ஏன்டா இவன் கூட சேர்ந்து இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "அவன் தான் எங்க அப்பாவ கொன்னான்" அப்படின்னு லவித் சொல்றான். "இல்லடா இவன் உன்கிட்ட பொய் சொல்லி வச்சிருக்கான். உண்மையில உன்கிட்ட பாஸ்புக் மட்டும் தான் வேர் வாங்கிட்டு வர சொன்னான். மத்தபடி அப்பா பண்ண தப்பெல்லாம் வெளியில கொண்டு வந்தது நான் தான். நான் தான் அந்த பழைய டேப் ரெக்கார்டர வெளியில லீக் பண்ண வச்சேன்" அப்படின்னு சொல்ல, அத கேட்ட லவித்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் சொல்றத கேளு. அப்பாவ உண்மையாலுமே கொன்னது கென்னு தான். அவன் தான் அப்பாவ கொலை பண்ணிட்டு சூசைட் மாரி மாத்திட்டான்" அப்படின்னு சொல்ல, இப்ப கென்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இது மாட்டிக்கிட்டோமே! இப்ப எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு, உடனே லவித புடிச்சு வச்சுட்டு, கையில கன்ன வச்சு லவித ஷூட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். அப்ப அவங்க ஷூட் பண்ண, இவங்களும் ஷூட் பண்றாங்க. அதாவது கென்னோடைய ஆளுங்க ஷூட் பண்ணிட, போலீஸும் அவங்கள ஷூட் பண்றாங்க. அப்ப லலின் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான்.
அப்புறம் போலீஸ்ங்க ஷூட் பண்ணதால கென்னு லவித விட்டுடுறான். லவித் அங்கிருந்து இறங்கி வந்து லலின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். கென் இந்த இடம் ஃபுல்லா பாம் வச்சிருக்கான். இப்ப நம்ம உடனே போய் கெல்வினையும் வீரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல அங்க இருந்தவங்களுக்கு பாம் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுது. ஸோ பாம் ஸ்குவாட வர சொல்லிடுறாங்க. அதே நேரம் இங்க நானா வந்து வீரை தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனா அங்க கென்னோடைய ஆளுங்க நானாவை பார்த்துட்டு அவளை அடிக்கிறாங்க. அவளும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறான். ஆனா கடைசியில அவளை செம்மையா அடிக்கும் போது அங்க லலின் கூட போலீஸ் வந்துடுறாங்க. வந்து நானாவை காப்பாத்திடுறாங்க. உனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு கேட்க, இல்ல உனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு அவ இவகிட்ட கேக்குறான். அப்புறம் அந்த பாம் வச்சிருந்தாங்கல்ல அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அது இன்னும் 5 மினிட்ஸ்ல வெடிக்க போகுது. இதை எப்படி டீஆக்டிவேட் பண்றது அப்படின்னு அந்த பாம் ஸ்குவாட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க கெல்வினும் வீரும் தனியா இருக்காங்க. அப்ப கெல்வின் வந்து வீர் கிட்ட சாரி சொல்றான். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிட்ட அப்படின்னு சொல்ல, ஏன்டா நீ தான் ஆல்ரெடி எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணிட்டல, விடு எல்லாம் நடந்தது நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல, இல்ல இருந்தாலும் லலித் செத்ததுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு கெல்வின் சொல்றான். நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தா அவன் இப்போ உயிரோட இருந்திருப்பான்ல அப்படின்னு சொல்ல, வியருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் இடத்துல நான் செத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கெல்வின் சொல்ல, வியருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்டா இப்படி சொல்ற? நீ செத்தா என்னால எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? நான் லவ் பண்றவன் என் கண்ணுக்கு முன்னாடி சாகிறத பார்த்துட்டு நான் எப்படி உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட கெல்வினுக்கு அழுக வந்துடுது. இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் நீ இப்பயும் என்ன லவ் பண்றியா அப்படின்னு கெல்வின் அழுதுகிட்டே கேட்க, ஆமா நான் எப்பயுமே நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல கெல்வினுக்கு இன்னும் வந்து அழுக வருது. அப்ப கெல்வின் அழுதுகிட்டே அவன் தலையில இருக்க தழும்ப பாக்குறான். உன் தலையில தழும்பு இருக்குல்ல, அது கிட்னாப்பர்ஸால வந்தது கிடையாது. நான் தான் அந்த தழும்ப உன் தலையில குடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட வியர்க்கே ஆச்சரியமா இருக்குது. அப்ப கெல்வின் சொல்றான், அன்னைக்கு கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினதுக்கு அப்புறம் நீ மயக்கத்துல இருந்த. அப்ப நான் தான் உன் தலையில கீறி விட்டேன். ஏன்னா அப்படி உன் முகத்துல தழும்பு இருந்தா யாருக்கும் உன்னை பிடிக்காது. நீ யாரு கூடயும் இருக்க மாட்டேன். என் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் அத கேட்ட வீருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் கொஞ்சம் அமைதியா இருக்கான். அப்புறம் இதத்தான் என்கிட்ட நீ சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க, கெல்வின் ஆமான்னு சொல்றான். சரி நடந்தது நடந்துருச்சு. பாஸ்ட்ல நடந்தத பத்தியெல்லாம் இனிமே நான் கவலைப்பட போறதில்ல. இனிமே என்ன நடக்குது? அதுதான் எனக்கு முக்கியம். இனிமே நான் செத்தா கூட பரவாயில்ல. இனிமே நான் சாவறனோ, இல்ல உயிரோட இருக்கணுமோ, உன் கூட இருந்தா போதும் அப்படின்னு வீர் சொல்றான். அவங்க 2 பேரும் ஒண்ணா கைய பிடிச்சுக்கிறாங்க. அப்பதான் பாம் வெடிக்க போகுது. பாம் வெடிக்க இன்னும் 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனா கரெக்டா பாம் ஸ்குவாட் வந்து அப்ப பாம்ப டீஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இங்க லலினும் நானாவும் சேர்ந்துடுறாங்க. லவிதா அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இதெல்லாம் நடந்து இப்ப 6 மந்த் ஆயிடுச்சு. லிக்கித்தோட கம்பெனி நேம் இப்ப சேஞ்ச் பண்ணி லலின் கம்பெனி அப்படியே லலின் குரூப் அப்படின்னு லலின் மாத்திடுறான். அப்புறம் லலினை பாக்குறதுக்கு அங்க நானா வரா. அவளுக்காக கேக் கொண்டு வரான். இப்பதான் எனக்கு கேக் சாப்பிடணும் போல இருந்துச்சு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு லலின் கேட்க, கப்புள்ஸ்க்கு என்ன வேணும் வேண்டான்றது அவங்களுடைய பார்ட்னருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் ஒரு ட்ரிப்புக்கு போலாமா அப்படின்னு லலின் கேக்குறான். எங்க அப்படின்னு நானா கேட்க, உன் இஷ்டம்தான். ஒரு 15 டேஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல நானா செம்ம ஹாப்பி ஆயிடுறான். உண்மையாலுமா அப்படின்னு. சரி எங்க போலாம் அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரு பீச் கிட்ட போகணும் அப்படின்னு நானா சொல்றான். சரி என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணு. அதுக்கப்புறம் இந்த பிளானை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு நானா கேட்க, லலின் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். அப்புறம் வியரு லவித பாக்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான். அவனை ஜெயில்ல வச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவன் கென்னுக்கு ஹெல்ப் பண்ணது தப்பு தானே, அதனாலதான் போல. அப்புறம் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது லவித் அவங்ககிட்ட சாரி சொல்றான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இப்பயே நீ எனக்கு ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னு கேட்க, வியர் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கண்டிப்பா நான் உனக்கு ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்றான். என்னென்னமோ பண்ண கேள்வியிலே அவன் மன்னிச்சுட்டான். இவனை மன்னிக்க மாட்டானா? அப்புறம் வியரு லலினுக்கு கால் பண்ணி லவித மீட் பண்ணதும் லவித் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நானா என்னமோ 15 டேஸ் லீவ் எடுக்க போறாளாமே, இப்பதான் எனக்கு செக்யூரிட்டி கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள சொல்லிட்டாங்களா, நாங்க 2 பேரும் ஒண்ணா ஒரு ட்ரிப்புக்கு போக போறோம், லீவு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்னு லலின் கேக்குறான். அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பா போயிட்டு வாங்க, 2 பேரும் ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்றான். வேற ஒரு பார் ரெடி பண்ணியிருந்தாலும் அவனுக்கும் கெல்வினுக்காக. அந்த பார்ல கெல்வின் வியர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வியர் அங்க வரான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அங்க நானாவும் லலினும் வராங்க. ஆல்ரெடி நானாவும் கெல்வினுக்கு நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் போச்சுல்ல, அதுக்காக இப்ப அவங்க 2 பேருமே சாரி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க 2 பேருமே ஹேண்ட் ஷேக் கொடுக்க உடனே லலின் நடுவுல வந்து, போதும் ரொம்ப நேரம் கை கொடுக்காதீங்க, நான் ரொம்ப ஜெலஸ் பொசசிவ் அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிரிச்சு விட்டுடுறான். லலினும் நானாவும் நிறைய ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை அவங்க கையில கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஃபுட்பால் இருக்குது. நம்ம 2 பேரும் ஃபுட்பால் விளையாடலாமா, நான் கரெக்டா போட்டுட்டா நீ என்ன ஒரு கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல லலின் உடனே பக்கத்துல வந்து கிஸ் பண்றான். ஆனா நீ கோலே போடலையே அப்படின்னு நானா கேட்க, கோல் போடலனாலும் நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு லலின் சொல்ல, அப்ப அவங்க 2 பேரும் இவங்களை கூப்பிடுறாங்க. எல்லாரும் இப்ப ஒன்னா சாப்பிட உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு கெல்வினுக்கு பர்த்டே போல வேற அவனுக்காக பர்த்டே கேக் கொண்டு வரான். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவனுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்றாங்க. அப்ப கெல்வின் ரொம்ப ஹாப்பியா, இது வரைக்கும் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்ல,
அப்ப வியர் சொல்றான், இனிமே ஒவ்வொரு பர்த்டேவும் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அத லலினும் நானாவும் கிண்டல் பண்றாங்க. அப்புறம் வியர் கெல்வின்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கான். அத கெல்வின் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு குட்டி நாய் பொம்மை குடுத்தான்ல, அத அவன் கீழ போட்டு உடைச்சுட்டான்ல, அதே மாதிரி ஒரு குட்டி நாய் பொம்மை கொண்டு வந்து அவனுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல கொஞ்ச நாள் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கெல்வின் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான் போல. ஸோ அவன இப்போ ஜிம்முக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். "நீ ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பல்ல, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும்" அப்படின்னு அவன ஒர்க் அவுட் பண்ண வைக்க, "என்னால முடியல, என் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்ல" அப்படின்னு சொல்ல, பியர் பக்கத்துல இருந்து அவன கிஸ் பண்றான். "இப்ப எனக்கு நெறைய ஸ்ட்ரென்த் வந்துருச்சு" அப்படின்னு கெல்வின் சொல்ல, 2 பேரும் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஜிம்முக்கு வந்தாங்க. ஆனா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டா மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் அவுட் இல்ல, ரொமான்ஸ் பண்ணின்னு இருக்காங்க. அப்புறம் நானாவும் லலினும் எங்கேயோ ட்ரிப்புக்கு போறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த ட்ரிப்புக்கு இவங்களும் தான் போயிருக்காங்க போல. ஏன்னா இவங்களும் பீச் கிட்ட நின்னு 2 பேரும் ஒண்ணா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இத்தன நாள் இவங்களுக்குள்ள நடந்த அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க 2 பேருக்கும் ஞாபகம் வருது. அப்ப வியர் சொல்றான், பாஸ்ட்ல என்ன வேணா நடந்திருக்கட்டும். ஆனா இனிமே நடக்கிறத நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, கெல்வின் அவன பார்த்து ஹாப்பியா ஸ்மைல் பண்றான். அடுத்த சீன்ல 2 கப்பலுமே ஒண்ணா பீச்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற மாரி தெரியுது. அப்ப தூரத்துல இருந்து கென் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கான். கென்ன போலீஸ் தப்பிச்சுட்டானா என்னன்னு தெரியல. சாரி சாரி கென்னு தான் போலீஸ் கிட்ட மாட்டவே இல்லல. அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான் போல. கென்னு அந்த 2 கப்பலையும் பார்க்குறான். "என்னடா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. உங்கள நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்டா" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்குது. கென்னு திரும்பி பார்த்தா, யாரோ மாஸ்க் போட்டு அவன பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் கண்ண வச்சு பார்க்கும்போது அந்த லவீத் மாதிரி தெரியுது. லவீது கென்னுடைய வேலைய முடிச்சுட்டான் போல. இதோட இந்த சீரிஸ் முடியுது. இது ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸா இருக்குன்னு நெனைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு மறக்காம ஹைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நெறைய பிஎல் சீரிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ வேவ்ஸ். பை.